இந்த நாளிலேயும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக பெண்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நான் அதிகமான பிரசங்கம் ஆண்களும் பெண்களும் இருக்கிற இடத்துல தான் நிறைய பேசியிருக்கிறேன். பெண்களுடைய ஊழியத்தில் ஒரு சில இடங்களை தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே மத்தியில் பேசுவதை குறித்து நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், பெண்கள்கிட்ட தான் பெண்கள் மனம் திறந்து பேச முடியும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற ரகசியத்தை ஆண்கள் இருக்கும்போது சொன்னால் அவங்க நினைப்பாங்க, இந்த அம்மா பொண்ணு, அதனால தான் பொம்பளைங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுது அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கு மனம் விட்டு உங்களோடு பேச கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் ஏன் தான் ஒரு பொண்ணாக பிறந்தேனோ, ஏன் தான் ஒரு பொண்ணாக பிறந்தேன், என்ன கஷ்டம், எவ்வளோ உபத்திரம், ஏன் ஒரு பொண்ணாக பிறந்தேன்னு தெரியலங்க, இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலா நான் ஒரு பொண்ணாகவே பிறக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம கோவம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்கிறோமா சொல்லியா? சொல்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் ஆரம்பம் முதல் ஊழியத்தின் முடிவு வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் இயேசு கூடவே இருந்தவங்க யாரு? யாரு? பெண்கள் தான். நான் சொல்கிறேன், பெண்கள் மட்டும் நீங்கள் சொல்லணும், சரியா? ஸ்தோத்திரம். இயேசுவை அதிகமாக நேசித்தவர்கள் தெரியலையா? அதான் இவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக நான் சொல்கிறேன். பெண்களை அதிகமாக நேசித்தவர் இயேசு. யாரை நேசித்தார்? பெண்களை. இயேசுவை அன்போடு உபசரித்தது பெண்கள். சத்தமாக சொல்லுங்க. வரக்குள்ள பிரச்சாரம் பார்த்தா வாலிப பிள்ளைங்க நான் கற்றுது வெயில நின்றுக்கிட்டு கொடியை வச்சுக்கிட்டு வயசானவங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் போய் அந்த கொடியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்காக அவ்வளோ கத்துறாங்க. நம்மளுக்கு பெண்கள் பெண்கள் அந்த கையை தட்டும்போது கை கூட ஒன்றோட ஒன்று என்ன பண்ண மாட்டுது? ஒட்ட மாட்டுது. கையை தட்டுறது கூட 10 தடவை யோசிக்கிறோம். கையை தட்டி நீ பாடினா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. கையில் இருக்கிற நரம்பு ஒன்றோட ஒன்று தட்டிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு முடி வளருமா. நியூஸில் பார்த்தேன், கையை நல்லா தட்டினா என்ன வரும்? முடி கூட வளரும்னு இருக்குது. கையை தட்டுறதுக்கு பெண்கள் வெக்கப்படக்கூடாது. ஒரு முறை ஒரு குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல பிரசங்கம் பண்ண கொடுத்தாங்க. யாருக்குமே அங்கே கை இல்லை, எல்லாருக்கும் உள்ளங்கை மட்டும்தான் இருக்குது. பார்த்தாலே பாவமாக இருக்குது, சீழ் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரே நாற்றம். ஆனால் பாட்டு பாடின உடனே அவங்க கையை தட்டினாங்க பாருங்க, அந்த உள்ளங்கை தான் அந்த 100 பேர் தட்டின சத்தம் 4 கிலோமீட்டருக்கு கேட்கும். அப்படி கையை தட்டுறாங்க. ஆண்டவரே, உங்களுக்கெல்லாம் விரல் கூட இல்லை, இவ்வளோ கை தட்டுறாங்களே ஆண்டவரே, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் எத்தனை விரல் கொடுத்துருக்கிறாரு? 10 விரல் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம்? கை தட்டுறதுக்கு யோசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைய, ஆரம்பம் முதல் உயிர்த்தெழுது வரைக்கும் பெண்கள் தான் இயேசு கூட இருந்தாங்க. பெண்களை அதிகமாக உபசரித்தது பெண்கள். ஆண்டவரை உபசரித்தது பெண்கள். இயேசுவை பின் தொடர்ந்தது நிறைய பேர் இருந்தாலும் அதிகமான பேர் யாரு? பெண்கள் தான். இயேசுவை அடித்து சிலுவையில் இழுத்துட்டு போகும்போது அதிகமான பேர் கூடவே போனது யாரு? பெண்கள் தான். ஆண்டவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்ட பிறகு அந்த சிலுவையின் அடிவாரத்திலே அதிகமான பேர் இருந்தது யாரு? பெண்கள் தான். நிறைய ஊழியக்காரங்க, இயேசுவோட கூட சாப்பிட்டவங்க, இயேசுவோட கூட ஊழியம் செஞ்சவங்க, இயேசுவோட கூட இருந்தவங்களாம் யாரும் அங்கே இல்லை. ஒரே ஒரு சீசன் தான் இருந்தா. யாரு? யோவான். கர்த்தர் மரியாதை பார்த்து அதோ அவர் மட்டும்தான் இருந்தார், வேறு ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் கடைசி வரும் கூட இருந்தது யார் தெரியுமா? பெண்கள் தான். ஆண்டவரை அடக்கம் பண்ணின உடனே சீஷர்கள்லாம் பயந்து போய் மேல் வீட்டு அறையிலே போய் பயந்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் இருட்டோட மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இருட்டோட அந்த கல்லறையிட்ட போய் இயேசுவை பார்த்துட்டு முத இயேசு உயிர் தெழுந்தார் என்ற நற்செய்தியை சொன்னது பெண்கள். அல்லேலூயா. சீஷர்களுக்கு சொன்னதே பெண்கள் தான், ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாருன்னு. ஏசப்பா பெண்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. பைபிளில் எத்தனையோ ஆண்கள் அழுதுருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் அழும்பொழுதுலாம் ஆண்டவர் சொல்லுவார், ஏமா அழுவுற, ஏன் கண்ணீர் வடிக்கிற, நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற, நீ ஏன் அழுவுற? இப்படி நம்மளை அதிகமாக ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறது யாரு? ஏசப்பா தான்.
ஒரு சில நாட்களில் நான் எங்களுடைய பெட்ரூமில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுவேன். அழுது பல காரியங்களை நினைத்து நான் கண்ணீரோடு அழுவும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷத்தில் சொல்கிறது போல், நீ ஏன் அழுவுற, எழுந்துரு, கண்ணத்தோட அப்படின்னுவார். கண்ணத்தோட நீ ஏன் அழுவுற, உன் வீட்டுக்காரர் இருந்ததை விட நான் நல்லா தானே வச்சுருக்கிறேன், நீ ஏன் அதை நினச்சி அழுவுற, எழுந்துரு கண்ணத்தோட அப்படின்னுவார் ஆண்டவர். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஆண்டோட சொல்ல, ஏசப்பா ஒரு எங்கள் வீட்டில் சின்ன ஒரு நைட் லேம்ப் எரியும், ஒரு நைட் லேம்பு போல் இருக்கிற என்கிட்ட கூட பேசுகிறீங்களே ஏசப்பா, நன்றி ஆண்டவரே என்னும்போது, அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அந்த நைட் லேம்ப் எரியறதுனால தானே நீனும் உன் பிள்ளையும் பயம் இல்லாமல் படுத்துருக்கிறீங்க. எலி வருமா பூச்சி வருமா எது வரும்னு தெரியாது. அந்த நைட் லேம்ப் இருக்கிறதுனால தான் நீ நிம்மதியாக படுத்துருக்கிற. அதில் நீ ஒரு நைட் லேம்பாக இருந்தாலும் அநேகருக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எப்பெல்லாம் சோர்ந்து போகணும், எப்பெல்லாம் நான் தோண்டு போகணும், அப்பெல்லாம் ஆண்டவர் பேசி 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 திடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி இன்னையவர்களும் கர்த்தர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஊழியத்தில் அதிகமாக அதாவது பெண்கள் அழுவும்போது, மார்த்தாலும் மரியாளும் அழுவும்போது இயேசு கண்ணீரை துடைக்கல. பைபிளில் வசனம் இருக்குது, அவரும் என்ன பண்ணாராம், இயேசு கண்ணீர் விட்டு, அவர் எதுக்கு கண்ணீர் விட்டாலோ அடுத்த பிரச்சனை. ஆனால் பெண்கள் அழுத பொழுது ஆண்டவரும் அழுதார்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் பொருளாதாரத்தில் அதிகமாக உதவி செய்தது யார் சொல்லுங்களேன்? இயேசுக்கு பொருளாதாரத்தில் ஆசிரிப்பு கூடாரம் செய்வதற்கு அதிகமாக உதவி செய்தலாம் பெண்கள் தான். இன்றைக்கு பார்த்தாலும் எங்கேயுமே பெண்கள் கூட்டம் தான். ரேஷன் கடையில் போனால் பெண்கள் கூட்டம் தான், பஸ் ஸ்டாண்டில் போனால் பெண்கள் கூட்டம் தான், மார்க்கெட்டுக்கு போனால் பெண்கள் கூட்டம் தான், சபையில் வந்தால் உங்கள் வீட்டில் அதிகம் தானே, எங்கள் சபையிலையும் பெண்கள் கூட்டம் அதிகமாக கம்மியா? பரலோகத்துக்கு போனால் பெண்கள் கூட்டம், நரகத்துக்கு போனால் அங்கேயும் கூட்டம் இருக்கணுமா? ஆண்டவரே அங்கே இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கும் பெண்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் பெண்கள் கையில் தான் இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கணும். அநேகருக்கு புத்தியை கற்பிக்கிறவர்களாக இருக்கணும். அநேகரை ஆண்டோருக்குள் வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்க்குளம் கண்ணீர் வடித்தால் தங்க மகன் தாங்க மாட்டார் அப்படின்னு பத்மமல்லியரக்கா சொல்லுவாங்க. தாய்க்குளம் தண்ணீர் வடித்தால் தங்க மகன் சொல்லுங்களேன் தாங்க மாட்டாராம். நம்மளாம் அழுதுட்டா சில சிஸ்டர்ஸ் லேடிஸ் ஆண் வீட்டுக்காரர்கிட்ட எதாவது கேட்பாங்க, கேட்டு கேட்டு தரலன்னா அப்புறம் 3 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தால் தொல்லை தாங்க முடியாமல் ஆம்பளைங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டெக்னிக்லாம் யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தான் தெரியும். லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க பொம்பளைங்க, என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் தான் சொல்கிறோம். என்ன பிரச்சனை அவ்வளோ. ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் அநேக குடும்பங்கள் வீணாவதற்கு காரணமே என்னது? சந்தேகம். சந்தேகன்றது ஒரு கேன்சர் வியாதி மாரி, அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நீங்களும் நானும் அழிக்கிறவர்களாய் அல்ல, உருவாக்குகிற பெண்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் நம்மளுக்கு பைபிளில் இருக்குது. நான் கேட்குறேன், ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்குனாரா, இல்லை ஏவாளுக்கு ஏற்ற துணையாக ஆதாம் உண்டாக்கினாரா? கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க, முதல்ல இதுக்கு ஒரு கால் கட்டை போடு, கல்யாணம் பண்ணி வச்சா நிம்மதியாக இருக்கலாம், அது எப்படியாவது அவங்க வீட்டுக்காருக்கு துணையாக இருந்துக்கும். பைபிள் ஆதியாகமம் 2:18 வாசித்து பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆ ஆ ஆ பாருங்க என்ன சொல்றாரு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆதாமுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாராம்? உங்க கணவருக்கு நீங்க யாரு? ஏற்ற துணை. அவரு உங்களுக்கு ஏற்ற துணையை விட நீங்க அவருக்கு ஏற்ற துணையா இருக்கணும். ஆதாமை மண்ணினாலே படைத்தாரு, ஆனா ஏவாளை எதால படைத்தாரு? எதால? எலும்புல படைச்சாருங்க. நீங்களும் நானும் ஸ்ட்ராங்கு, அப்படித்தானே? பெண்களுக்கு தான் பியூட்டி அப்படின்னு பேர் இருக்கு. பெண்களுக்கு பேர் என்னது? பியூட்டின்னா என்னது? அழகு. பெண்கள் தான் அழகானவர்கள். ஆனால் ஆண்களை குறித்து சொல்லும்போது ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஹம்சமாக இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க.
ஆனால் பெண்களை கர்த்தர் எப்படி பார்த்தாரா? அழகாக படைச்சிருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் படைச்சு வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் படைச்சிட்டு கடைசியாக படைச்சது யாரை? கடைசியாக படித்தது யார்? ஏவாளை தான் படித்தார் கடைசியாக. அதுக்கப்புறம் ஏதாவது படைச்சாருன்னா இல்லை. அதோட ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்தார், ஓய்ந்திருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது படைப்பினுடைய துவக்கமும் கடைசியும் பெண்கள் தான். பெண்களை உண்டாக்கின பிறகு ஆண்டவர் எதையும் படைக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் தேவைப்படலை. அவருடைய ரூபத்தின்படி அப்படி நினைக்கலாம். அப்படியே ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க வெள்ளையாக இருக்காங்க. அப்படியே ஒருத்தவங்க குட்டையாக இருக்காங்க, ஒருத்தவங்க உயரமாக இருக்கிறாங்க. அப்படியே ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க, ஒருத்தவங்க அசிங்கமாக இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் அப்படி படைச்சார்? எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. பிரச்சனை ரெடி பண்ணும்போது நினச்சேன், ஒருவேளை ஆண்டவர் எல்லாத்தையும் சேம் ஒரே மாதிரி அச்சில் வார்த்த பிள்ளையார் மாரி நம்மளை அப்படியே ஒரே சேமாக எல்லாரும் படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்டாட்டி எது மாமியார் எதுன்னு மருமவனுக்கு தெரியாது, மருமவனா அப்பானாவும் தெரியாது. ஏன்னா ஒரே மாதிரியா இருக்கிறதுனால கர்த்தர் இதில் கூட எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காரு பாருங்க. நம்ம அடையாளத்துக்கு ஏற்ப உங்களை என்னையும் சீதோஷனுக்கு ஏற்ப கர்த்தர் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பார்வையில் நீங்களும் நானே யாரு? அழகானவங்க. சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், சிஸ்டர் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு. அப்படியே மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டீங்களே, மூஞ்ச பார்த்து சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஆண்டோடைய பார்வையில் யார்? அழகானவங்க தான். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக உங்களை என்னையும் படைச்சிருக்கிறார். பெண்கள் ஒன்று பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் எப்படி இருக்கணும்? பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். ரெண்டாவது நல்லதை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதை போதிக்கணும்? நல்லதை போதிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது போஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும், போதிக்கிறவங்களாக இருக்கணும், போஷிக்கிறவங்களாக இருக்கணும். இதுதான் யார்? பெண்கள். ஒன்று தனக்காக போராட வேணும் ஆண்டோட சமூகத்தில். ரெண்டாவது குடும்பத்துக்காக போராட வேண்டும். மூணாவது தேசத்துக்காக போராட வேண்டும். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கிறதுல வரம் பெற்றவங்க அதிகமாக யார்? பெண்கள் தான். ஹல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு, ஊழியத்துக்கு, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு, சபையினுடைய வர மக்களுக்கு, சபையின் வளர்ச்சிக்கு அதிகமாக திறப்பில் நிற்கிறது யார்? பெண்கள் தான் நின்று ஜெபம் பண்ணணும். சபையின் வளர்ச்சியை கர்த்தர் பெண்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதிகமாக ஜெபம் பண்ணணும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. நாட்கள் இல்லை, இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. தேசத்தில் பலவிதமான குழப்பங்கள், போராட்டங்கள். இதன் மத்தியிலே நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 3 பெண்களை குறித்து நிறைய பேர் இருக்கு. ஒரு 3 பெண்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது அற்பமா எனப்பட்ட லேயாள், ரெண்டாவது ஞானமுள்ள அபிகாயில், மூன்றாவது நிதானமுள்ள மரியாள். ஹல்லேலூயா. அற்பமா எனப்பட்ட லேயாள், ஞானமுள்ள அபிகாயில், நிதானமுள்ள மரியாள். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் கேட்ட சத்தியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களோட கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாராம். பிள்ளைங்கள் எல்லாம் உட்காந்து பாடத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. மனசு விட்டு வேகமாக போதிச்சு கொண்டே இருக்கிறாரு அந்த வாத்தியார். எல்லாம் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே, அந்த நியூஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, டீச்சர் என்ன சொல்கிறானே எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த டீச்சர் சொன்னார், வாத்தியார் சொன்னார், டேய் நான் சொன்னது எல்லாம் நுழைஞ்சிருச்சாடா அப்படின்னு கேட்டாராம். சொன்னதெல்லாம் நுழைஞ்சிருச்சாடான்னா அதுக்கு ஒரு பையன் சொன்னானா, சார் எல்லாம் நுழைஞ்சிடுச்சு சார், வால் மட்டும்தான் சார் நுழையலன்னா. என்னடா வால் மட்டும் நுழையலன்னா, மேலே பார்த்தா ஒரு எலி அப்படியே உள்ளே போயிடுச்சு, வால் மட்டும் வெளியில் இருக்குது, உடம்பெல்லாம் உள்ளே போயிடுச்சு, வால் மட்டும்தான் சார் நுழையலன்னா. அதே போல் பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாம் நுழைஞ்சுதானா, ஏதோ பாதி நுழைஞ்சுது பாதி நுழையில இல்லை. நான் பண்ணுற பிரசங்கத்தை இங்கே மனப்பாடம் பண்ணணும். அடுத்த முறை ஆண்டவருக்கு சித்தமாய் கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பிரசங்கத்தை சொல்லணும். அப்படி தான் நான் ஆண்டவர் கிருபையினால போகிற இடத்துலாம் கருத்து நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதாவது அற்பமா எனப்பட்ட லேயாள். 29 ஆதியாகமம் 29:17. ஆமென். 31. போதும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்பிதாக்களிலே ஒருவன் தான் யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 முற்பிதாக்கள். முற்பிதாக்களே ஒருவன் யாக்கோபு. யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் பேரு ஏசா, இளையவன் பேரு யாக்கோபு. உங்களுக்கு தெரியும், அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டான். கூழ் காய்த்து கொண்டு இருக்கும்பொழுது அண்ணனுக்கு பசியில் அவ கூழ் கேட்ட உடனே, நீ உனக்கு அந்த கூழ் நான் கொடுக்கணும்னா உன் சேஸ்திரபுத்திர பாகத்தை என்ன பண்ணணும், வித்து போடு அப்படின்னா. அதையும் ஏமாற்றி வாங்கிட்டான். மாமா கிட்ட போன்றா, புள்ளி போட்டதெல்லாம் ஒன்றுது, வரி உள்ளதெல்லாம் எண்ணிதுன்னா அதில் என்ன டெக்னிக் பண்ணமோ பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டான். இப்படி எல்லாரிடத்திலையும் ஏமாற்றி 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்த ஒரு மனிதன் தான் யாக்கோபு. இவனுடைய பிள்ளை ஏசாவுடைய தம்பி 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வளர்றாங்க. ஆனா அறிவா செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாரு? யாக்கோபு. பயந்து, அண்ணன் வெட்டி போட்டுட்டோன்னு பயந்து ஊரை விட்டு ஓடி மாமா வீட்டுக்கு போலான்னு போனா, வழியில தண்ணி காட்டி கொண்டிருந்த பெண்களிலே ஒரு பெண்ணுக்கு உதவி செய்தான். கடைசியா அந்த பொண்ணு யாரு? மாமா பொண்ணு. கேட்டு விசாரிச்சு அவன் வீட்டுக்கு போறான். பைபிள்ல வசனம் இருக்குது, லேயாள் எப்படி இருந்தாலாம்? கூச்ச பார்வை. ராகேலோ ரூபவதியும் அழகா இருந்தா. மூத்தவள் கூச்ச பார்வை. அப்படின்னா என்ன தெரியுமா? கூச்ச பார்வைன்னா என்ன? அது பாரு கூட சரியா தெரியாது. இந்த 1.5 கண்ணு மாரி சொல்லுவாங்க பாரு, இங்கே பாருனா அங்க பார்க்குற கண்ணு. லேயாள் அப்படின்னா சோர்வான, பலவீனமான அர்த்தம். லேயாள் என்ற வார்த்தைக்கு சோர்வான, பலவீனமான அப்படின்னு அர்த்தம். 29, 19, 17 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 29:17. ஆமா, இவ பார்வை கூச்ச பார்வை, பலவீனமானவள், அழகு இல்லாதவள், மங்கின பார்வை, வெறுக்கப்பட்டவள், திருமணம் ஆகாமலே கிடக்கிறா. நியாயமா யாக்கோபு யாரை திருமணம் பண்ணியிருக்கணும்? மூத்த பிள்ளைய மகளை தானே திருமணம் பண்ணியிருக்கணும். ஆனா அவனுக்கு ஆசை யாரு? அழகான ராகேல் மேல தான் ஆசை. மாமா சொல்றாரு, 7 வருஷம் வேலை செய்யடா, உனக்கு தரேன். 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு ராகேலை கொண்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு நலுங்கு சுத்தி எல்லா முறைமைகளையும் செய்து அவளை அழகுபடுத்தி எல்லாம் ரெடி பண்ணி கல்யாணமும் பண்ணி வச்சு கணவரோடு கூட வாழ்க்கையை நடத்துறதுக்கு ராகேல் போனா, லாபான் அவளை பிடிச்சி உள்ள வச்சுட்டு லேயால பிடிச்சி யாக்கோபோட குடும்பம் நடத்துறதுக்கு அனுப்பி விட்டார். அந்த காலத்தில் இல்லை, ஏதாவது யூதருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முழுசும் முகமூடி மாரி போட்டு மூஞ்சி மூடி இருப்பாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி டியூப் லைட்டு ஃபேன்லாம் கிடையாது, சின்ன விளக்கு எரியும், அவ்வளோதான். இவனுக்கு லேயாலுன்னு தெரியல, ராகேலுன்னு தெரியல, குடும்பம் நடத்திட்டான். காலையில் பார்த்தா தான் தெரியுது யார் எவ்வளோ டென்ஷனாக இருப்பான் பாருங்க. போய் கத்துறான் மாமா கிட்ட, இது உங்களுக்கே நியாயமா? உன் பொண்ணுக்காக தானே 7 வருஷம் வேலை செஞ்சேன், இப்படி பண்ணிட்டீங்களே, பயங்கரமாக கத்துறான். அப்போ சொல்கிறாரு, அப்பா மூத்தவ இருக்கும்போது இளையவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அந்த பொண்ணையும் உனக்கே தரான், இன்னும் ஒரு 7 வருஷம் என்ன பண்ணு, வேலை செய், இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை செய்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, லேயாளை இஷ்டப்பட்டு யாக்கோபு திருமணம் செய்து கொள்ளலை. அவள் அற்பமா எனப்பட்டாள். யோசனை பண்ணி பாருங்க.
நேற்றையவர்களும் கல்யாணம் வரலும் முடிஞ்சது எல்லாம் ராகேலுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்பா இவளை இழுத்துக்கிட்டு போய் ரூமில் விடும்போது அப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னா போயிருப்பா. எவ்வளோ கெஞ்சிருப்பா, அப்பா என்னை விட்டுருங்கப்பா, தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க நான் விரும்பலப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எவ்வளோ கத்திரிப்பா. ஆனால் அப்பா அவள் பேச்சை கேட்கவே இல்லை. அவளுக்கு எந்த முறைமையும் செய்யவும் இல்லை. வலுக்கட்டாயமாக அவள் குடும்பம் நடத்தும்படி அனுமதிக்கப்பட்டாள். ஆனால் வந்தவுடனே கொஞ்சம் கூட அவள் மேல் பாசம் அவனுக்கு கிடையாது. லேயால் வெறுக்கப்பட்டவளாக இருந்தாள். லேயால் அற்பமாக எனப்பட்டவளாக இருந்தாள். ரேயால ஊரில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க? வயிற்றில் குழந்தையோடு போனேன், தங்கச்சி ஏமாற்றி தங்கச்சி வாழ்க்கை பறிச்சு வைவ, இவ பாரு எப்படி வந்திருக்கா பாருன்னு ஊர் எல்லாம் அவளை கண்டிப்பாக திட்டியிருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவளை திட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் அவள் பொறுத்து கொண்டு ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவள் செய்தாள். நீங்கள் வேதத்தில் நிறைய காரியம் உண்டு, சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. ஆண்டோட சமூகத்தில் லேயால் பலவிதமான சூழ்நிலையை கஷ்டப்படுத்தப்பட்டா. யாக்கோபு லேயாலே ஏசாவை பார்க்க போகும்பொழுது பைபிளில் வசனம் இருக்கு, முன்னாடி லேயாளுடைய வேலைக்காரிகளை நிறுத்திட்டார். ரெண்டாவது படையில் லேயாலையும் அவள் பிள்ளையும் நிறுத்திட்டார். கடையில் லாஸ்ட்டில் யாரை வச்சார்? ராகேலையும் அவன் பிள்ளையும். ஏன்? அண்ணன் கோபத்தோடு வந்தால் ஒரு வேலைக்காரங்க செத்துட்டோம், இல்லை அதுதான் கோபத்தோடு வந்தால் லேயெல்லாம் அவள் குடும்பம் சாகட்டும், லேய லாஸ்ட்டில் இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலான்னு நினச்சான். அதாவது மரண நேரத்தில் கூட அவளை ஜீவன் அற்பமாக எனப்பட்டதுன்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கி எத்தனை பேர் அற்பமாக எண்ணப்படுகிறோம்? கணவனாலே அற்பமாக எண்ணப்படுகிறோம், பிள்ளைகளால் அற்பமாக எண்ணப்படுகிறோம், உறவுகளால் அற்பமாக எண்ணப்படுகிறோம். சொத்து இருந்தால், பணம் இருந்தால், படிப்பு இருந்தால், அந்தஸ்து இருந்தால் ஒரு மதிப்பு, எதுவுமே இல்லைன்னா சொல்லுங்களேன், மதிப்பு இருக்குமா? எனக்கு 7 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. வளையக்காப்புக்கு எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 5-6 வருஷம்தான் ஆகுது. முறைப்படி கூப்பிட்டாங்க, தாய் மாமா பிள்ளைங்களை கூப்பிடணும்னு கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டத்துலேயும் கடனை உடனே வாங்கி சாப்பாடு செஞ்சு, அந்த பெரிய பலாப்பழம், பண்டுட்டி பலாப்பழம் வாங்கி, பழம் வாங்கி, ட்ரெஸ்ஸு வாங்கி, எல்லாம் வாங்கி எங்கள் 6 பேரையும் கூட்டுக்கிட்டு திட்டக்குடிக்கு போகிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டம். போய் எல்லா தட்டு வரிசையும் இறக்குனா எல்லாம் நிறைய தான் வச்சுருந்தாங்க. போர்ட்டிக்கோவில் இலை போட்டாங்க. இலை போட்டால் எல்லோரும் ஜனங்களாம் உட்காடுறாங்க. எதுக்கு? சாப்பிட. அதில் கலர் கலராக சாப்பாடு, மஞ்சள், அப்புறம் வெள்ளை, பச்சை, கலர் கலராக சாப்பாடு வைக்கிறாங்க. இதை நான் பார்த்தோன்னே நான் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதில்லை. எங்கள் வீட்டில் கலர் கலராக பார்த்தேன் பாருங்க, ஓடி போய் முதல் பந்தியில் போய் கம்முன்னு உட்காந்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சாப்பிட்லான்னு இலையில் இப்படி கையை வைக்கும்போது எங்கள் அத்தை என் பின்னால் சட்டையை பிடிச்சி அப்படி மேலே தூக்கி, உனக்கு என்ன மொதல் பந்தியில் கேட்குத சாப்பிடு போ, அப்புறமா சாப்பிடு அப்படின்னு இப்படி அனுப்பினாங்க பாருங்க. எங்கள் அம்மா அதை எட்ட நின்று பார்த்துட்டாங்க. நாங்கள் எங்களை யாருமே எங்கள் அம்மா சாப்பிட விடல. அப்படியே அழுதுகிட்டே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்? அந்த நேரத்தில் நாங்கள் கஷ்ட நிலையில் இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் தரித்திரத்தின் அடிமட்டத்தில் இருந்தோம். எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்ற தகுதி எங்களுக்கு இல்லைன்னு எங்கள் அத்தை நினச்சாங்க. ஆனால் அதே ஊரில் கல்யாணம் ஆகி அதே உளுந்தூர்பேட்டைக்கு போன உடனே அவங்க எல்லாரையும் வர வச்சேன். எங்கள் வீட்டுக்கு நான் வர வச்சு எல்லா ஐட்டமும் செஞ்சு நல்லா இலை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பி வச்சேன். அல்லேலூயா. அந்த சாப்பாட்டுக்கு கூட இவங்க தகுதி இல்லைன்னு அவங்க ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க பாருங்க. இதே ஒரு வசதி படுத்தவங்க வச்சுருந்தா வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு இருப்பாங்க. எத்தனை உறவுகளால் நான் அவமானப்படுத்தப்படுகிறோம். நகை இல்லைன்னா ஒரு மதிப்பு, நகை போட்டால் ஒரு மதிப்பு, நடந்து வந்தால் ஒரு மதிப்பு, காரில் வந்தால் ஒரு மதிப்பு. பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, வசதியை பார்த்து, படிப்பை பார்த்து, திறமை பார்த்து தான் இன்றைக்கி ஜனங்க மதிக்கிறாங்க. ஆனால் ஏசாப்பா அப்படி இல்லை. அற்பமாக எனப்பட்ட லேயாலை கர்த்தர் நினைத்தருளினார். லேயாலை நினைத்ததுனால தான் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்தார். லேயாலை போல ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரும் இல்லை என்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்தால்
ராகேலுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் லேயாளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பிள்ளையை கொடுத்தாரு. என்ன செஞ்சார்? அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 29 அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று சிறுமையை பார்த்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைக்கு என்னங்க பேரிட்டா? ரூபன். ரூபன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் பார்த்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தருளினால் அப்படின்னு அவ பேர் வச்சார், ரூபன் என்று சொல்லி. இந்த ரூபனை குறித்து நான் பார்க்கும்பொழுது 12 கோத்திரத்தை துவங்கி வைத்தவர் தான் இந்த ரூபன். 12 கோத்திரத்தை பிள்ளை தான் இந்த ரூபன். கோத்திரத்துக்கு தாயாக மாற்றப்பட்டாள் லேயாள். ஒரு பிள்ளைக்கு தாயாக அல்ல, ஒரு கோத்திரத்துக்கே தாயாக மாற்றப்பட்டாள். கர்த்தர் பார்த்தருளினார். அவளை யாரும் பார்க்கல, புருஷன் பார்க்கல, அப்பா பார்க்கல, தங்கச்சி பார்க்கல, சொந்த பந்தம் பார்க்கல. ஆனால் அவளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, நீ நினைக்கிறியா கர்த்தர் உன்னை பார்க்கலன்னு? நீ நினைக்கிறியா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கலன்னு? நீ நினைக்கிறியா கர்த்தர் உன்னை மறந்துட்டார்னு? ஒரு நாளும் கர்த்தர் உன்னை மறக்கிற தேவன் இல்லை. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நேசிக்கிறவர் தேவன். யாரெல்லாம் உனக்கு அற்பமான நிலையில் இருக்கீங்க? உன் பேச்சு அற்பமாக இருக்குதா? உன் ஆலோசனை அற்பமாக இருக்குதா? உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடுன்னு தான் உன் பிள்ளைங்க. உன் வீட்டுக்காரி போ நீ பேசாதன்னு சொல்கிறாரா? உன் சொந்த பந்தம் உன் வீட்டுக்கார் இல்லையா, நீ விடு, உன்னைட்டெலாம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? யாரெல்லாம் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திச்சிருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகளே, லேயாள் அற்பமாக தான் எனப்பட்டாள், ஆனால் அவளையும் நான் கேட்டர்லினேன், அவளையும் நான் பார்த்தர்லினேன். ஹல்லேலூயா. ரூபன் பார்த்தர்லினார். வீட்டை விட்டு திறந்தப்பட்ட ஆகார் வனாந்தரத்தில் அவள் அழுது திரிந்த பொழுது கர்த்தர் அவளை என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? பார்த்தாரு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு. யாரும் பார்க்கலன்னு நினைக்காத, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கன்னு நினைக்காத. லேயாளை பார்த்து 12 கோத்திரத்தின் துவக்கத்தை உண்டாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, ரெண்டாவது மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஆமென், ஹல்லேலூயா. ரூபன் என்றால் பார்த்தருளினார், சிமியோன் என்றால் கேட்டருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கேட்டருளினார். சிமியோன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இவளை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக அந்த ரூமில் விடும்பொழுது, அப்பா என்னை விட்டுருங்கப்பா, வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லும்போது அப்பா கேட்கலங்க. அவள் சொல்கிற வார்த்தையை அப்பா கேட்கல, ஆனால் ஏசப்பா கேட்டார். நீ ஏமா அவன் வார்த்தை யாரும் கேட்கலன்னு பார்க்குறியா? இந்த நான் உன்னை கேட்குறேன், நான் உன்னை கேட்குறேன், நான் உன்னை பார்க்குறேன்னு அவளுடைய பிள்ளைக்கெல்லாம் அவள் பேர் வைக்க ஆரம்பித்தாள். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை கேட்டருளினார் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீ அற்பமாக இருக்கிற, நீ படிக்கலை, நீ வசதியில் கம்மியாக இருக்குன்னு ஆண்டவர் விட்டுடுவாரா? எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், உன் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நீ இருந்தாலும்
வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவ நடுவரே, இயேசு ஒருவரே, என் தேவ நடுவரே. அல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் உன்னை பார்த்தருளினார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கர்த்தர் என்னை பார்த்தருளினார். ரெண்டாவது, கர்த்தர் என்னை கேட்டருளினார். சிமியோன் என்றால் கர்த்தர் என்னை கேட்டருளினார். உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. பைபிளில் வசனம் இருக்கு, உன் பெருமூச்சின் சத்தத்தை கூட கர்த்தர் கேட்பாராம். நீ மூச்சு விடுற பாரு அப்படின்னு விடுறிய அந்த சத்தத்தை கூட கர்த்தர் கேட்பாராம். வனாந்தரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்டிருந்த ஆகாருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க முடியும் என்றால் இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? 2 குருடர்கள் எரிகோவில் நின்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் ஓடுறாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன தெரியாது? சொல்லுங்க, கண்ணு தெரியாது. நான் நினைக்கிறேன் ஒரு ஆளை துணியை பிடிச்சி, டேய் தம்பி ஏன்பா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் ஏசு வராரா? ஏசுவா? அவர் வந்து என்ன பண்ணுவார்? என்னது அவர் வந்து என்ன பண்ணுவாரா? இப்போ வந்தார், உன் கண்ணெல்லாம் தெரிஞ்சிடும் உனக்கு. எவ்வளோ பேர் ஆண்டவர் சுகாக்கி இருக்கிறாரு. உடனே இவனுக்கு ஆசை, அப்போ இயேசுவை நம்ம கூப்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கத்துறான். பைபிள் வசனம் இருக்கு, ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். என்ன சொல்கிறாங்க? ஏய் வாய் மூடு. இப்போ மாரி மைக் இருந்தால் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, மைக்கே இல்லாமல் ஆண்டவர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவன் வேற கத்திக்கிட்டு இருக்கிறான். ஜனங்கள்லாம் அவனை அதட்டுறாங்க, பேசாத, வாய் மூடு, வாய் மூடு, பேசாதன்னு திட்டுறாங்க. பைபிள் இருக்கு, அவன் பின்னும் அதிகமாக கத்துறான். ஆண்டவர் சொன்னார், அவனை இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. அவனை இங்கே கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. அவனை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். முதல் கேள்வி என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு இப்போ என்ன தேவை? கண்ணு தெரியணும், அவ்வளோதான். அது ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா ஆண்டவர் கண்ணு தெரியுது. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே அவன் சொல்கிறான், ஏசப்பா என் கண்ணை திறந்துருங்க ஆண்டவர். கர்த்தர் அப்படி தொட்டார் பாருங்க, அவன் கண்கள் என்ன பண்ணுது? திறக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அவன் கூப்பிடாம இருந்திருந்தால், ஒருவேளை அவன் ஓரமாக உட்கார்ந்திருந்தால், ஒருவேளை என்னை திட்டுறாங்களே நான் அமைதியாக இருந்திருந்தால் அவனுக்கு அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அவன் பின்னும் அதிகமாக கூப்பிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை கூப்பிடுறியோ அவ்வளோக்கு அளவு உனக்கு விடுதலை உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை நோக்கி கதறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உனக்கு விடுதலை உண்டு. பெலன் இருக்க மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பெலன் இருக்கும் பொழுதே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. பெலன் இருக்கும் பொழுதே ஆலயத்துக்கு ஓடி வா. உன்னால் முடியும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவி செய். முடியும் பொழுது நீ செய்தால், முடியாத காலத்தில் பைபிளில் வசனம் இருக்கு, உன் இள வயதின் பக்தியை நினைத்து உன் முதிர் வயதில் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. வாலிப வயசில் ஓடி ஓடி நாங்களாம் ஊழியம் செஞ்சோம். 14 வயசுல இருந்து கிராமமாக ஊழியத்துக்கு போனோம். ஆஸ்பத்திரியாக ஊழியத்துக்கு போவோம். 14 மணி நேரம் நெடுமுழங்கால் பாடிட்டு இருக்கிறேன். 14 மணி நேரமும் 12 நிமிஷமும் பந்தியம் வச்சு முட்டி போட்டிருக்கேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இப்போ உட்கார முடியுமா? கீழே உட்காரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பெலன் இருக்கும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளோ ஊழியம் செய்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ ஆண்டவர் பென்ஷன் தர்ற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. முடியும் பொழுது கர்த்தருக்கு நீ செய்தால், உனக்கு முடியாத பொழுது உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் கேட்டருளுவார். உன் கூக்குரல் தேவ சமூகத்துக்கு போயிருக்குது. உனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குற நாள் சீக்கிரமாக இருக்குது. நீ நினைக்கிற லேட்டாக இருக்குதுன்னு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கிட்ட வச்சிட்டு இருக்கிறாரு. அதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுக்க போகிற நேரத்தில் என்ன ஆண்டவர் செஞ்சார் அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறான், ஆசீர்வாதம் திரும்ப ஒரு 10 அடி மேலே போகுது. மறுபடியும் நீ ஜெபம் பண்ணுற, மறுபடியும் கர்த்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு முறுமுறுப்பு, மறுபடியும் ஆண்டவரை குறித்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு, அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் விலகி போகுது. உன் ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா உன் விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து நடு சமத்தலத்தில் சாய்ந்து போய் என்றால் சாய்ந்து போயிடும். கடுகளவு விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோண்டு விசுவாசமா? கடுகு எவ்வளோ பெருசு இருக்குது? சின்னது. ஆனால் அந்த கடுகு தட்டையாக இருக்குதா, கோணலாக இருக்குதா, சதுர்வடவமாக இருக்குதா, எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குது, உரிச்சியாக இருக்குது. சின்ன கடுகு தான், ஆனால் அது உரிச்சியாக இருக்குது, உருண்டையாக இருக்குது. உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? பூரணமாக இருக்கணும். உன் விசுவாசம் பூரணப்பட்டால் உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் அற்புதம் உனக்கு ஆண்டவர் செய்யணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஒரு அம்மாவும் பொண்ணும் ஜெபம் பண்ணாங்களாம் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து. ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் இருந்துச்சு. அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, தென்னை மரம் அங்கே இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது வீடு. ஆண்டவர் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா பெரிய மலை கூட சமுத்திரத்தில் போகணும் பைபிளில் வசனம் இருக்குது. நீ நானும் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணி முடித்து கண்ணை திறக்கும்போது அந்த மரம் அங்கே இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோன்னு அவங்க பொண்ணு மேரியும் இந்த அம்மாவும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தோடனே அந்த மரம் அங்கே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். ஜெபம் பண்ணி பயங்கரமாக வல்லைமையாக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுது கிழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் முடித்து கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி, மேரி அந்த மரத்தை பார், போயிடுச்சான்னு பார் அப்படின்னாரு. அந்த பொண்ணு ஓடி போய் பார்த்துட்டு, ஏம்மா மரம் அப்படியே தாம்மா இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு தெரியுண்டி அப்பயே மரம் அங்கே தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும் மரம், விசுவாசம் மரம் போயிடணுன்னு, ஆனால் உள்ள மனசுக்குள்ள அந்த மரம் அங்கே தான் இருக்குன்னு. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ பரிபூர்ணமாக நீங்கள் விசுவாசித்து பாருங்க. நான் 1000 சாட்சி சொல்ல முடியும், 1000 சாட்சி சொல்ல முடியும். விசுவாசத்தோடு நினைக்கிற காரியத்தை கூட கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் உனக்குள்ள இருந்தா பெரிய காரியங்களை செய்ய முடியும். விசுவாசத்தோடு அவன் கூப்பிட்டான், கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? கேட்டர்லினார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார்? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? கேட்குறாரு. பார்ப்போம், இந்த ஜெபம் முடிச்சுட்டு பார்ப்போம் கேட்குறாரா. உண்மையாக தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், நீ விசுவாசமாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். நீங்கள் உன் குடும்பத்தில் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உன் பிள்ளைகளுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை கொடுத்துட்டு ஏமாந்து போயிருக்கீங்களோ, எதை கொடுத்து நஷ்டம் அடைஞ்சிருக்கிறீங்களோ, அதை கர்த்தர் ரெட்டிப்பாக உங்கள் கரத்தில் கொடுப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய டெலிஃபோன் நம்பர் தெரியுமா? பரலோகத்துக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? 333. அதான் பரலோகத்தின் டெலிஃபோன் நம்பர். என்ன அது 333? எரேமியா 33:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். இப்போ 333 நீ டயல் பண்ணால் உனக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபத்திரனும் அல்ல, அவர் சொல்லியதை செய்யாதிருக்கிறவர் அல்ல. விசுவாசத்தோடு கூட்டு பாருங்க, கர்த்தர் உன் கூக்குரலை கர்த்தர் கேட்பார். உன் கூக்குரலின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ரூபன் என்றால் பார்த்தர்லினார், சிமியோன் என்றால் கேட்டர்லினார். 3வது ஒரு குமாரனை பிறக்கிறார். வாஸ்து பாருங்க, அவன் பேர் என்னது? லேவி. 3வது ஒரு குழந்தை பிறக்கிறா, அவனுக்கு பேர் என்னது? லேவி. லேவி அப்படின்னு சொன்னால் முறைமைகளை கற்றுக் கொடுப்பவன் அர்த்தம். லேவி என்றால் முறைமைகளை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி எப்படி இட வேண்டும், பண்டிகை எப்படி இருக்க வேண்டும், ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் சொல்லி முறைமைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் லேவியர்கள். லேயாளுக்கு ஒரு முறைமையும் செய்யப்படவில்லை. அவள் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்படவில்லை. அவளுக்கு வேண்டிய உபசரணை நடக்கவில்லை. அவளுக்கு வேண்டிய திருமண வாழ்க்கைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எதுவும் முறையாக செய்யலை. முறையாக ஒன்று கூட அவளுக்கு நடக்கலை. ஆனால் அவளுக்கு பிறந்த 3வது பிள்ளை முறைமைகளை கற்றுக் கொடுக்கிற லேவியனை கர்த்தர் கொண்டு விட்டார்.
ஹல்லேலூயா. முறைமைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு மகனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். முறைமையே இல்லாத அவளுக்கு முறைமைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று யூதா என்று பெயரிடுகிறார். யூதா என்றால் என்ன அர்த்தம்? துதி என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களும் இந்த யூத குலத்தில் தான் தோன்றினார்கள். சாலமோன், தாவீது, பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம். விசேஷமாய் ஏசப்பா கூட எந்த குலத்தில் வந்தார்? யூத குலத்தில் தான் இருந்து பிறந்தார். இந்த லேயாளுக்கு அவருக்கு சம்பந்தம் உண்டு. அற்பமா எனப்பட்டவள் ஆண்டுடைய பட்டியலில் அவர் பேர் வந்திருக்குதுன்னா அவள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவள். குடும்பமாக போகும்பொழுது வழியிலேயே ராகேல் இறந்து போனால் அவளை அடக்கம் பண்ணி விட்டான். ஆனால் யாக்கோபு, ஆபிரகாம், சாராளுடைய கல்லறையில் அவனுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவள் லேயாள். அற்பமா எனப்பட்டவளுக்கு கர்த்தர் மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு லேயாளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தது போல, ரேயாளை பார்த்து அள்ளினது போல, லேயாளை கேட்டு அள்ளினது போல, லேயாளுக்கு முறைமையை கற்றுக் கொடுத்தது போல, லேயாளை துதி செய்தது போல நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் அவளுடைய அற்பமான சூழ்நிலையை மாற்றி அவளை ஆச்சரியப்படுத்தின தேவன் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. உன்னை அற்பமாக நினச்சா கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நான் யார்? விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமாக எனப்பட்ட லேயாளுக்கு கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார். நேரம் இல்லாதனால ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? ஞானமுள்ள சீக்கிரம் 1 சாமுவேல் 25:3. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஞானமுள்ள அபிகாயில். அபிகாயில் அப்படின்னா மகிழ்ச்சி ஆக்குகிறவள் என்று அர்த்தம். அவள் புருஷன் பேரு நாபால். நாபால் என்றால் பைத்தியக்காரன் என்று அர்த்தம். மகிழ்ச்சி ஆக்குகிறவளுக்கு கணவர் யாரு? ஒரு பைத்தியக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவளுக்கு ஞானம் இருந்தது, இவனுக்கு ஞானம் இல்லாத ஒரு மனிதன். இவளுக்கு புத்தி இருந்தது, இவளுக்கு புத்தி இல்லாத ஒரு புருஷன். நாபாலுடைய ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு கதை தெரியும். தாவீது அவளுக்கு உதவி செய்தான். இப்பொழுது அவனுடைய ஆட்கள் பசியாக இருக்கும்பொழுது ஆகாரம் கேட்டு நாபால் இடத்துல போய் ஆட்களை அனுப்பும்போது நாபால் சொல்கிறான், அந்த பேலியாளி மனுஷன் யார்? அவரை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டான். போன ஆட்கள் தாவீதுகிட்ட சொல்லிட்டாங்க. தாவீதுக்கு பயங்கர கோபம். நான் இப்பயே போய் சுவரில் நீர் விடத்துக்கு ஒரு நாய் கூட இருக்காம அவனை சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி கோபத்தோடு அவன் கிளம்பி வரான். 1 சாமுவேல் 25:13 அவள் நிதானமாய் செயல்பட்டாள். தாவீதுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ அந்த ஆகாரத்தெல்லாம் சமைத்து எடுத்துக்கொண்டு கோபமாக வருகிற தாவீதுக்கு முன்னாடி போய் அவள் புருஷனை 4 திட்டிட்டு அவரை வாழ்த்தி பேசி அவனோட கோபத்தை தனித்தபடினாலே அவன் சமாதானமாக அந்த இடத்துட்டு கடந்து போனான்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கணவனுக்காக அவள் பரிந்து பேசினாள். 1 ஞானமாய் செயல்பட்டால், 2வது கணவனுக்காக சொல்லுங்களா பரிந்து பேசினாள். உன் கணவர் ரட்சிக்கப்படுறது யார் கையில் இருக்கு? பாஸ்டர் கையிலையா? யார் கையில்? மனைவியுடைய நடத்தினாலே கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னு ஆண்டவரோட வசனம் இருக்கு. உன் கணவர் ஆலயத்துக்கு வரணும்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சேத்பட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் பெரிய போலீஸ் ஆஃபீஸர். இந்த அம்மா தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரனை சேர்ந்து சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். அவருக்கு பயங்கர கோபம் வரும். போலீஸ்காரர் டிஎஸ்பி அவர் 2 காலையும் மேலே கட்டி போட்டுட்டு தடியால் போட்டு அடின்னு அடிப்பார். பட்டப்பட்டையாக வீங்க போகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியாது சர்ச்சுக்கு போயிடுவாங்க. பல நாள் அவர் அடித்து பார்த்தாரு. இந்த அம்மா கேட்குற மாதிரியே இல்லை. அப்படி இன்னாதாண்டி அந்த சர்ச்சில் சொல்லித்தராங்கன்னு சொல்லி ஒரு நாள் அவரும் அந்த சர்ச்சுக்கு வந்தார். உட்கார்ந்தார், சத்தியத்தை கேட்டார். இன்றைக்கி உலகமெங்கும் ஊழியக்காரராய் மாறி ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உன் கனவு ரட்சிக்கப்படுது உன் கரத்தில் இருக்கிறது. யோ நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், எதாவது ஆக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு நீ சர்ச்சுக்கு வந்துடுறியா?
இல்லை உங்கள் வீட்டுக்காரை நைஸாக பேசி அழகாக கூட்டு வர முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? கடைக்கு போகணும், துணி வாங்க போகணும், கிறிஸ்மஸ்க்கு போகணும், பலகாரம் வாங்க போகணும், நகை வாங்க போனால் வீட்டுக்காரை கூட கூட்டு போறியே. ஆலயத்துக்கு வரும்போது கூட்டு வர மனசு வருதா? வீட்டில் சாப்பாடைக்கு வையின்ட்டு வரமா? பிள்ளைங்கிட்ட செல்லை கொடுத்து நீ டிவி பார்த்துக்கிட்டே இரு, அம்மா போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், இந்த செல்லை பார்த்துக்கிட்டே இரு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு வரியா? கல்லானாலும் நீங்களாம் இந்த ஊர் தானே, தமிழ்நாடு தானே? கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அல்லேலூயா. ஃபுல்லானாலும் புருஷன்தான், ஃபுல்லானாலும் புருஷன்தான். ஏன் தான் இந்த ஆளை கட்டிக்கிட்டேனே தெரியல, தலைவலியாக இருக்குது. என்னைக்கு இங்கே வாழ்க்கப்பட்டனோ அன்னையிலேருந்து நிம்மதி போச்சு. என்னை அமெரிக்காவில் கேட்டாங்க, ஜப்பானில் கேட்டாங்க, தெரியாமல் வந்து இந்த என்ன ஒரு செங்கல்பட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. உனக்கு நியமிக்கப்பட்டது அதுதான் உனக்கு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண ஒரு பாஸ்டர் போயிருந்தாராம். கேட்டுக்கிட்ட போனார். அந்த அம்மா பார்த்துட்டாங்க பாஸ்டர் கேட்டை திறக்கலான்னு போனா, ஜூஜு ஜூஜு இங்கே யார் வந்திருக்காங்க பாரு, ஜூஜு ஜூஜு இங்கே யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்னால அந்த அம்மா. பாஸ்டர் பார்த்தாராம், அப்படி பாவி வீட்டு உள்ள வரலான்னு பார்த்தா யாரை கூப்பிட்றா, நாயை கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி பாஸ்டர் கேட்டை திறக்காம வெளியே நிற்கிறாராம். பாஸ்டர் வாங்க பாஸ்டர், ஜூஜு வா, ஜூஜு வா அண்ணாலாம். அவர் சொன்னாராம், பாஸ்டர் ஏமா உள்ளே வர சொல்லிட்டு நாயை கூப்பிட்றியம்மா. நான் பாஸ்டர் அது நாய் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வச்ச செல்ல பேருன்னாலாம். செல்ல பேர் என்ன பேர்? ஜூஜு. அப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு என்னம்மா பேர்? அவர் பேர் சாமுவேல். நாய்க்கு என்னம்மா பேருன்னாலாம்? நாய்க்கு பேர் சாமியா, நாய்க்கு பேர் சாமு, வீட்டுக்காருக்கு பேர் என்னது? ஜூஜு. யோ டேய், கல்யாணம் புதுசில் என்ன சொல்லுவாங்க? வாங்க போங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுண்ணா அத்தான், 5 வருஷம் ஆச்சுண்ணா மாமா, ஒரு குழந்தை பிறந்துச்சுண்ணா இம்மானாப்பா, பிரிசியப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த ஆள் அங்கே தான் கிடக்கிறா பார். இன்னும் கொஞ்சம் அந்த மனுஷனா அது ஒன்றுத்து அங்கே கிடக்குது பார். ஆரம்பத்தில் இருந்த மதிப்பு வர வர அப்படியே தேஞ்சி கட்டெரும்பு தேஞ்சி போகிற மாதிரி தேஞ்சி போகுது. சாராள் தன் கணவனை என்னன்னு கூப்பிட்டாலாம்? ஆண்டவனே. நீங்கள் ஆண்டவனேன்னு கூப்பிடலாலும் பரவாயில்ல, மரியாதை இல்லாமல் கணவர் என்ன பண்ணுங்க, மரியாதை இல்லாமல் கூப்பிடக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர் ரட்சிக்கப்படலைங்க, அதனால தாங்க கூப்பிட்றான். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு உன் கையில் தான் இருக்குது. நீ முழங்கால் படியிடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணக்க மாட்டார். நம்முடைய ஜெபத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். உன் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிக்கப்படாத உன் உறவுகளை கர்த்தர் ரட்சிப்பார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. கணவனுக்காக வாதாடினால் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. சரியாய் தன் கணவனுக்கு போதித்தாலாம். 25:37 கணவனுக்கு சொல்றது எப்படி சொல்றா? சரியா சொல்றா. என்ன அர்த்தம் தெரியுமா? குடிபோதையில் கிடக்கிறார் அவர். குடிபோதையில் இருக்கும்போது புருஷங்கிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் அவர் காதில் விழுமா? சொல்லுங்களேன், விழுமா? காலைல எஞ்ச என்னம்மா சொன்ன அப்படின்னு வரும். குடிபோதையெல்லாம் தெளிஞ்ச பிறகு, ஏங்க நேற்று இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி நடந்ததுன்னு சொன்ன உடனே அதை கேட்டு அவன் விசாரப்பட்டு செத்தே போயிட்டான். தெளிவாக இருக்கும்போது தான் உங்கள் கணவருக்கு ஆலோசனை சொல்லணும். குடிச்சிட்டு வரும்போது ஆலோசனை சில பேர் பேசுகிற நிறைய எப்படி தெரியுமா? சோத்தை போட்டு வச்சு வீட்டுக்கார் கையில் வைக்கும்போது தான், ஏங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்லைங்க, இந்த ஏங்க இந்த சிலிண்டர் ஆயிடுச்சுங்க, ஏங்க இதுக்கு பணம் கட்டினங்க குழுக்கு, 10 தடவை சொன்னால் கோபம் வருமா வராதா? முதல்ல வெளியிலேருந்து வர்ற ஆம்பளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை வயிறார சாப்பிட வைக்கணும். அவங்க எந்த டென்ஷன்லேருந்து வராங்கன்னு தெரியல. வந்த உடனே உங்கள் பிரச்சனையை சொல்லக்கூடாது. ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏங்க எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் வந்துடுறேம்மா, 6 மணிக்கு வந்துடுறேம்மா. ஜபெல்லாம் முடிஞ்சு 7:30 வந்தார் பாருங்க. கொஞ்சம் நஞ்சம் திட்டு இல்லை. பார்த்தா வர்ற வழியில் பைக்கு ரிப்பேர் ஆகி அதை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அவர் ஆச்சி போச்சுன்னு வேர்த்து விறுவிறுத்துட்டு வந்தால் உள்ளே நுழைஞ்ச உடனே என்னது அவருக்கு பயங்கர அப்போ கோவம் வருமா வராதா? நான் வந்துட்டேன். அடுத்த வார மாதம் ஜபத்துக்கு போனால் அப்படியே லைட் பிங்க்கு அந்த செவுரெல்லாம் போனால் இந்தியன் மேப்பை மாரி அப்படியே மஞ்சள் கலராக இருக்குது. நான் சொன்னேன், சிஸ்டர் இது என்னதுண்ணா?
அவர் கோவம் வந்து சாம்பார் குண்டனை தூக்கி என்ன பண்ணார், செவுத்துல ஒரே அடி அடிச்சிட்டார். பரவாயில்ல, ஓ மேலே அடிக்காமல் இருந்தார் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். கணவனுக்கு சொல்கிறத, பிள்ளைகளுக்கு சொல்கிறத சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லு, ஞானமாக சொல்லு, பக்குவமாக சொல்லு, அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, பெண்களுக்கு துணிச்சல் இருக்கும், ஆனால் தைரியம் இருக்காது. துணிச்சு போய் டக் டக்குன்னு ஏதாவது செஞ்சுருவாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேனே, தெரியாமல் மாட்டிக்கிட்டேனே. நாங்கள் இதான் பெண்களுடைய சுபாவம். துணிச்சல் இருக்கிறது முக்கியம் அல்ல, ஞானமாய் செயல்படுவது தான் முக்கியம். ஞானமாய் செயல்பட்டினா உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஞானமாக பேச கற்றுக்கோ. பேசும்போது மற்றவங்களுக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஒரு அம்மா சர்ச்சில் கோபமே பட மாட்டாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், அந்த சிஸ்டருக்கு கோபமே வராது அப்படின்னாராம். உடனே ஒரு வாலிப தம்பி கிட்ட போயிட்டு, ஆண்டி உங்களுக்கு கோபம் வராதாண்ணா? இல்லைப்பா வராதுப்பா. ஆண்டி நிச்சயமாக உங்களுக்கு கோபம் வராதாண்ணா? இல்லைப்பா எனக்கு கோபமே வராதுப்பா. ஆண்டி உண்மையாக கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வராதா? வராதுப்பா. ஆண்டி கோபம் வராதுன்னு சொல்ல, சும்மா கோபம் வராது. கோபம் வராதவங்களே என்ன பண்ணிட்டாரு, 6 தடவை 7 தடவை கூட்டோன்னே தானாக என்ன வந்துருச்சு, கோபமே வந்துருச்சு. அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு அப்பப்போ 6 மாதம் அம்மா வீட்டுக்கு வந்துருமா. நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்கிறேன். அப்பப்போ 6 மாதம் வந்துருமா. அம்மா எவ்வளோ ஆலோசனை சொல்லிப்பட்டாங்க. பொண்ணு என்ன பண்ணலை, கேட்கல. ஒரு நாள் அம்மா பொண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒரு மந்திரவாதியை போய் பார்த்தம்மா, அவர் ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருக்குறாரு. இந்த மருந்தை நீ யூஸ் பண்ணனா உன் மாமியார் பொட்டி பாம்பு மேலே அடங்கிடுவாராம் அவர் சொன்னாருண்ணா. ஏம்மா என்ன மருந்துமா, குடுமா, முதல்ல என் மாமியார் பொட்டி பாம்பு வேறு அடங்கணுமா, குடுமா அப்படின்னு கேட்டாலாம். இந்தாம்மா இந்த மருந்து, இதை என்ன பண்ண தெரியுமா, உங்கள் மாமியாருக்கு தெரியாமல், உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் உங்கள் மாமியார் உன்ட்ட சண்டை போட வரா பாரு. அப்போ ஓடி போய் இந்த மருந்தை என்ன பண்ணிக்கோ, வாயில் ஊற்றிக்கோ. உன் மாமியார் சத்தம் போடும்போது நீ பேசினா வாயில் இருக்கிற மருந்து கீழே ஊந்துடும். உன் மாமியார் சண்டை போட்டு போன உடனே யாருக்கு தெரியாமல் போய் அந்த மருந்து என்ன பண்ண, பாத்ரூமில் துப்பிட்டு வா அப்படின்னாலும். இவ்வளோ தானம்மா, செஞ்சிடறம்மா. 3 நாள் வாயில் ஊற்றினான். மாமியார் கற்றுன்னு கத்துறா போகிறா, ஒன்றும் இல்லை. 3 நாள் இருந்துச்சு. 4ஆம் நாள் மாமியார் வந்தா, ஏம்மா நீ என்னம்மா இவ்வளோ பொறுமையாயிட்டியம்மா, உன்கிட்ட நான் இப்படி கத்துனே, என்னை மன்னிச்சுக்குமா, இனிமேல் உன்கிட்ட நான் சண்டையே. சந்தோஷம் தாங்க முடியல, ஓடுற அம்மாட்ட, ஏம்மா அந்த மருந்து கொடுத்தீங்களே இன்னும் 2 பாட்டில் அவர்கிட்ட கேட்டு வாங்கம்மா அண்ணாலாம். ஏம்மா அப்படின்னாலாம், என் மாமியார் பொட்டி பாம்பா அடங்கிட்டாமா, என்கிட்ட வந்து அவள் மன்னிப்பு கேட்குறா, நீ அந்த மருந்து பாட்டில் இன்னும் 2 வாங்கம்மா அப்படின்றாலாம். அம்மா சொன்னாலா, அடி பைத்தியம், இது மருந்து இல்லை, சக்கரை தண்ணி. அந்த சக்கரை தண்ணி உன் வாயில் இருந்ததுனால தான் நீ ஏற்று உன் மாமியார்கிட்ட வாயாடலை. அந்த தண்ணி இல்லைன்னா நீயும் கூட பேசியிருப்ப, சண்டை பெருசாக இருக்கும். உன் வாயை மூடினதுனால உன் மாமியார் பொட்டி பாம்பு மாரி அடங்கினது போல் உனக்கு தெரியுது. உன் வாயை மூடனா எல்லாம் நடக்கும். நாங்கள் அல்லேலூயா. பேச வேண்டிய நேரத்தில் பேசு, மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இரு. அப்படி இருந்து பாருங்கள், எந்த நேரத்துலையும் கார்பரேஷனில் தண்ணி வர மாதிரி லபலபலபலபலபல. சில வீட்டில் காலையில் தோணுன்னா சாயங்காலம் வரும் சண்டை தான். என்னத்த பண்ணுவாங்களே தெரியாது. இங்கே திட்டுவாங்க, அங்கே திட்டுவாங்க, இது என்ன அங்கே இருக்கா, அது என்ன இருக்கா, அவன் வரும், இதே சண்டை. எப்படி அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும்? வீட்டில் அமைதல் இருந்தால் தான் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஞானமான அபிகாயில் அவள் வாழ்க்கையில் கிடைச்ச ஆசீர்வாதம் தெரியுமா? பிற்பாடு கணவனுக்கு பிற்பாடு தாவீது ராஜாவுக்கு அவள் மனைவியாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. ஞானமாய் செயல்பட்டாள், நிதானமாய் பேசினாள், கணவனுக்கு தெளிவாய் உணர்த்தினாள். கர்த்தர் அவளை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி மேன்மையான ஸ்தானத்தை வைத்தார். அல்லேலூயா. அவள் தன் வாயை ஞானம் விளங்க சொல்லுங்களேன் திறக்கிறாள். பேசும்போதே நம்முடைய நாவில் வாயிலேருந்து என்ன வரணும் சொல்லுங்களேன்? ஞானம் வரணும். ஞானமாக பேச கற்றுக்கணும். பேசலைன்னா பேசக்கூடாது. பைபிளில் இருக்குது, பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். எவ்வளோக்குள்ள அமைதியாக இருக்க அவ்வளோக்குள்ள உனக்கு ஆசீர்வாதம். எவ்வளோக்குள்ள ஞானமாக பேசுகிறீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு பேசுகிற ஞானத்தை தாங்க ஆண்டவரே, கோவப்படக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அமைதியில் உள்ள வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே, என் கணவரிடத்தில் குடும்பத்தில் அன்பாக இருக்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், கர்த்தர் ஞானமுள்ள அபிகாயில அவனை மாற்றுவார். அல்லேலூயா. 3வது காரியத்தை சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 1:38.
ஆமென், அல்லேலூயா. நிதானமுள்ள மரியாள், இவளுக்கு என்ன இருந்தது? நிதானம் இருந்தது. அற்பமா எனப்பட்ட, நீ சொன்னாதான் விடுவேன், அற்பமா எனப்பட்ட லேயாள், ஞானமாய் செயல்பட்ட அபிகாயில், நிதானமுள்ள மரியாள். அல்லேலூயா. 38 மறுபடியும் வாசிப்பா. தேவதூதன் வந்து சொல்றார், மரியாளே, உன் வயிற்றுல ஒரு கர்ப்பத்தின் கனி வரும், அது பரிசுத்தாவினால் உண்டானது. இவளுக்கு கல்யாணம் ஆகல. அந்த நாட்களிலே அநேக வாலிப ஸ்திரீகள் திருமணமாகாம இருந்தாங்களாம். ஆண்டவர் என் வயிற்றுல பிறப்பாரா, என் வயிற்றுல பிறப்பாரான்னு நூற்றுக்கணக்கான பெண்கள் திருமணம் ஆகாமல் இயேசுவின் பிறப்புக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் செலக்ட் பண்ணது யார் தெரியுமா? மரியாளை. மரியாளிட்ட கர்த்தர் பேசும்போது அவ அவசரப்படல, கோவப்படல, பயப்படல. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 29:30 வாசித்து பாருங்களா. 30:1-30 லூக்கா. ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ 31 பாருங்க. அதெல்லாம் சொன்ன உடனே பைபிள வசனக்கு அவள் இவைகளை எல்லாம் சிந்தனையில் வைத்து என்ன பண்ணலாம்? சிந்தித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. நிதானம் உள்ளவள். ஐயோ வேணாண்டவரே, நான் கல்யாணம் ஆகலை, எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, என்னை ஊரில் என்னெல்லாம் நினைப்பாங்க, நான் அசிங்கப்பட்டுடுவேன், வேணாம் அப்படின்னு அவன் சொன்னாளா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கர்த்தர் பேசின வார்த்தைகளை அவள் நிதானமாய் கவனித்து கேட்டாள். நடந்தது என்ன? ஆண்டவர் அவளுடைய அடிமையை தாழ்மையை பார்த்து அவளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவளுடைய வயிற்றிலே இயேசு என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தாள். யார்கிட்டையும் போய் சொல்லல, அமைதியா இருந்தா, நிதானமா யோசிச்சா. எனவேதான் ஏசப்பா அவளிடத்துல உருவாக முடிந்தது. நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைய, நிதானம் இருக்குதா நமக்கு? ஒரு பாஸ்டர் விசிட்டிங் போனாராம் ஒரு வீட்டுக்கு. நல்லா கவனிங்க. விசிட்டிங் போனாராம். கதவை திறக்கிற நேரத்தில் ஒரு குண்டா வந்து பொத்துன்னு விழுந்துதான். சச்சோ, என்னடா அது குண்டா விழுதுன்னு கூட இருந்த தம்பி சொன்னாரா, பாஸ்டர் என்ன பாஸ்டர் குண்டா வந்து விழுதுன்னு தெரியலையாடா. திரும்ப போனால் தமானு தட்டு வந்து விழுதான். டமால் டிமால் டமால்னு தட்டு டம்ளரும் சொம்பும் வந்து வெளியில் வந்து விழுது. உள்ளே என்ன நடக்குது? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே சண்டை. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு உள்ளே போயிட்டார். போனா அம்மா கையில் தோசை கரண்டி இருக்கு, வீட்டுக்கார் கையில் ஜல்லி கரண்டி இருக்கு. இந்த அம்மா கையில் என்ன இருக்குது? தோசை திருப்புற கரண்டி. அவர் கையில் ஜல்லிக்கரண்டி. இப்படி அடிக்க போகிற நேரத்தில் பாஸ்டர் போயிட்டார். பிரதர் சிஸ்டர் இன்னும் இப்படி இருக்கிறீங்களே நேரம். அதுக்கு இந்த அம்மா சொல்லிச்சா, இல்லைங்கய்யா நான் சொல்கிறேன், தோசை வந்து தோசை கல்லால் தோசை கரண்டியால் தான் வரும்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு அது ஜல்லி கரண்டியில் கூட வரும்னு சொல்கிறாரு. நான் இதில் வரும்னு சொல்கிறேன், அவர் அதில் வரலன்னு சொல்கிறாரு. இதான் என் பிரச்சனை. சண்டை அங்கே உள்ள வேற. இந்த அம்மா மாற்றி சொல்லுது, தோசை ஜல்லி கரண்டியில் வருதா தோசை கரண்டியில் வருதான்னு. ரெண்டு பேருக்குள்ளே என்ன இல்லை? நிதானம் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் வேகமாக சண்டையாக பேசினா இன்னொருத்தங்க எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கிறோமா? கோவம் வருது பாரு, என்ன பேசுன நமக்கு தெரிய மாட்டுது. ஏங்க பொறுமையாக இருந்தால் தலையில் முளை அரைச்சிட்டு போயிடுவாங்க சிஸ்டர். நான் எதுவும் பேசுகிறேன்னா நான் ஏமாந்தாலும் நினச்சிக்குவாங்க சிஸ்டர். கூட ஒரு அம்மா சொல்லிச்சு போன வாரம் ஜபத்துக்கு போனேன். சிஸ்டர் கோவம் வந்துச்சு சிஸ்டர், இன்னும் வார்த்தை தான் என் வாயில் வருதுன்னு எனக்கே தெரில, நல்ல கெட்ட வார்த்தையை திட்டி விட்டேன் சிஸ்டர். சொல்லுது, அப்புறம் ஜெபம் பண்ணிட்டேன் சிஸ்டர், ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும்
கசப்புமான தண்ணி வருமா? சொல்லுங்களேன், வருமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? நாங்கள் கிராமத்தில் இருக்கோங்க, சிட்டியில் இருக்கவங்க நான் பேசுவேங்க. ஏசப்பா உன்னை தெரிந்து கொண்டார், ரத்தத்தால் கழுவி இருக்கிறார், உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். ஏசப்பா, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன்டவரே, நான் எப்படி இருப்பேன்? அமைதியாக இருப்பாண்டவரே. அமைதியில் உள்ள ஜீவன் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா, பொறுமையை தாங்கண்டவரே. அடிக்கடி நான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும், ரொம்ப கோவம் வந்துடுச்சு, சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னும். நீ 100 ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குள்ள உன் கோவம் என்ன பண்ணிடும்? தானாக போயிடும். அல்லேலூயா. கோவம் வந்தால் என்ன பண்ணணும்? 100 ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? மண்டையை உடைச்சிட்டு அப்புறம் பண்ணுறேன் சிஸ்டர்ன்றீங்களா? கோவம் வந்தால் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். உன் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கணும்னா நீ பொறுமையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த மதியான வேளையில் ஆண்டவர் உங்களிடத்துல, யாரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, நீ பொறுமையாக இரு, உனக்குரியதை கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்தில் தருவார். பொறுமையாக இரு, கோவப்படாத, அவசரப்படாத, நிதானமாக இரு. உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணிக்கணும். மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால தான் இயேசு அவரிடத்தில் உருவாக முடிந்தது. நீங்க ஆண்டவரே நீ சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன்னு சொல்ல உங்களால் முடியுமா? தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதன் காட்டு வழியாய் ஓடிக்கொண்டே இருந்தானா. பின்னால் ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டே வருது. சிங்கம் துரத்த வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடி பார்த்தா ஒரு பாழடைஞ்ச பெரிய கிணறு. வேற வழி இல்லாமல் கிணத்துல குதிக்கணும்னு குதிச்சான் பாருங்க. பக்கத்தில் இருந்த அந்த செவுத்தை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஆழம் விழுது இருக்கும், அதை பிடிச்சிட்டு தொங்குறான். சிங்கம் வந்து எட்டி பார்த்து கர்ச்சிக்குது இவனை பார்த்துட்டு. மேலே ஏறலான்னு பார்த்தா மேலே என்ன இருக்குது சொல்லுங்க? சிங்கம். சரி இந்த பக்கம் போகலாமான்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்குது, இவனை விழுங்குற மாதிரி. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, பிடிக்க முடியல, கை வலிக்குது. கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு முதல்ல ஒன்று வாயை திறந்துக்கிட்டு ரெடியாக இருக்குது. இவன் கீழே விழுந்தா ஒரே முழுங்கிடும். இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, உள்ளேயும் இறங்க முடியல. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கத்துனானா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த பிடியை விட்டுருப்பா, நான் உன்னை காப்பாற்றுறேன்னாரு. நீ பிடிச்சிட்டு இருக்க பாரு விழுது, அதை விட்டுரு, நான் உன்னை காப்பாற்றுறேன்னாரோ. இந்த ஆண்டவர் இதை விட்டா நேரம் எங்கே போவான்? முதல்ல வாயில் தானே போவேன். நான் விட மாட்டாண்டவரே, என்னை காப்பாற்றாண்டவரே. ஏசப்பா சொன்னார், நீ விடு, அந்த விழுதை விடு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னாராம். விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் அவனால் பிடிக்கவே முடியல. வேறு வழியே இல்லாமல் இயேசுவேன்னு கையை விட்டான் பாருங்க. நேராக அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தான். முதல்ல வாய்க்கு மேலே ஒரு வலை இருந்திருக்குது, கருப்பு வலை. ஏற்கனவே ஷூட்டிங் வந்தவங்க கட்டினவங்க அது அவுக்காத போயிட்டாங்க. மேலே வலை இருக்குது, வலைக்கு கீழே தான் முதல்ல இருக்குது. அப்பயே விட்டுருந்தா வலையில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம். கீழே இருந்த வலையை அவன் என்ன பண்ணலை, பார்க்கல. இன்றைக்கி அநேக நேரத்தில் நமக்கு அப்படி தான். கர்த்தர் ஏதோ ஒரு வழியை உனக்கு வச்சுருப்பார், ஆனால் அந்த வழி உனக்கு தெரியாது. அவருடைய நினைவுகள் வேறு, உன் நினைவுகள் வேறு. அவருடைய வழிகள் வேறு, உன் வழிகள் வேறு. நீ நினைக்கிறபடி கர்த்தர் நினைக்கிறவர் அல்ல, நீ யோசிக்கிறபடி கர்த்தர் யோசிக்கிறவர் அல்ல. இந்த மாதம் இது முடிச்சுட்டா நல்லா இருக்குமே, இந்த வாரம் இது கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த வருஷம் இது முடிஞ்சிரும்னு பார்த்தனே, இந்த முடியலையே. எப்போ முடிய வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஏற்ற நேரத்தில் உன் கடன் பிரச்சனை மாறும். ஏற்ற நேரத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஏற்ற நேரத்தில் உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பில்லி சூனை கட்டு, மந்திர கட்டு, தாயத்து, ஏவலு எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மலமாக்குவார். தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, நிதானமாயிரு, ஞானமாயிரு, பொறுமையாயிரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதிரியான வேலையில் நீ எது நடக்கணும்னு நினச்சி இந்த இடத்துல வந்திருக்கிறியோ, ஏசப்பா அதை நடத்த போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே சபையில் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறாரு. இப்படி நான் சத்தியத்தை கேட்டேன், இப்படி இருந்தேன்,
கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்தார்னு இதே சபையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த போகிறார். அன்பு தேவ பிள்ளைய தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டோட முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, அற்பமாய் எனப்பட்ட லேயாளை பார்த்தீரே, ஞானமாய் செயல்பட்ட அபிகாயிலை கண்ணோக்கி பார்த்தீரே, நிதானமாய் இருந்த மரியாதை பார்த்தீரப்பா. இந்த மாலை வேலையில் என்னை, இந்த மதியான வேலையில் என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லி ஆண்டனை நோக்கி நான் பார்ப்போமா? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உனக்கு பதில் செய்வேன்னு சொல்கிறாரு. ஆவியானவர் உன்னோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கா பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறிய? உனக்கு தான், உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஏற்ற நேரத்தில் உன் எதிர்பார்த்திருக்க ஒரு முடிவு உண்டாக போகிறது. ஷத ரமா கரதுனி ஆந்த ரபல போஷா. தேவனுடைய சித்தத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு, தேவ திட்டத்துக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே, 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற பொழுது என்னை தேடி வந்த கிருபை. மனமுடைந்த நேரம், குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற பொழுது என்னை தேடி வந்த கிருபை. நான் தனித்து நின்ற பொழுது என்னை தேடி வந்த கிருபை. நான் தனித்து நின்ற பொழுது அந்த கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே. கிருபை, கிருபையே, 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கர்த்தர் உனக்கு ஒரு புது கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறீங்க? எந்த காரியத்தை நான் விடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க? எந்த காரியத்தை நான் பிடித்து கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்து, ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரப்பா? என்னை கொண்டு என்னப்பா செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ மன பாரங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள். இன்றைக்கி என் பாரத்தெல்லாம் நம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன்ப்பா. இந்த இடத்த விட்டு சமாதானமாக நான் போகிறேன், சமாதானமாக போகிறேன்ப்பா. எனக்காக யாவையும் ஏற்ற நேரத்தில் இங்கே செய்ய போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் தடைகளை கர்த்தர் உடைப்பார், உன் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். உனக்கு விரோதமாக எழுப்பிக்கிற பில்லி சூனிய கட்டுகள் இந்த நாளிலே அறுக்கப்படுவதாக. சதா ரதி ரீத லபோ சபா ரிக்கரத லபோ சந்தரபா கரதியா. கர்த்தர் கொடுக்க போறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்துச்சு? எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரங்களில் இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லை, வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன பண்ண மாட்டுது, அது புரிய மாட்டுது. தேவனுடைய வார்த்தை புறப்படும் போது தான் அதனுடைய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணுறோம், விலகி கொள்கிறோம். பாருங்க, லேயாள் என்ன பண்ணாங்க,
அற்பமாக எண்ணப்பட்டாலும் பொறுமையாக இருந்தாங்க. தன்னுடைய சகோதரியை தான் என்ன பண்ணாங்க, தன் கணவனுக்கு 2வது திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. கோவப்பட வேண்டியது யார்? லேயால் தான் கோவப்படணும். என்னுடைய கணவருக்கு 2வது திருமணம் பண்ணி, ஆனால் லேயால் என்ன பண்ணாங்க, அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு சில அசிங்கம் வந்தால் என்ன பண்ணுறதில்ல, பொறுமையாக உடனே அதை முடிச்சு என்ன பண்ணோம், அது அந்த என்ன பண்ண, இதுக்கப்புறம் அந்த பேச்சு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம செயல்படுறோம். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கையில் எத்தனை காரியம் வந்தாலும் என்ன பண்ணு, பொறுமையாயிரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அபிகாயில போல் என்ன பண்ணு, நிதானமாக பேசு. அடுத்து மரியாதை போல் என்ன பண்ணு, அமைதியாயிரு. என்ன நடந்தாலும் அமைதியாயிரு. ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. என்ன காரியம் நம்ம குடும்பத்துலேயோ நம்முடைய சொந்த பந்தங்களிலேயோ இல்லை நம்முடைய நண்பர்களுக்குள்ளேயோ என்ன காரியம் நடந்தாலும் ஆண்டவரோடு பொறுமையாக இருங்க, சகித்திருங்க, ஆண்டவரோடு இணைந்திருங்க. ஆண்டவர் அதற்கான ரெட்டிப்பான நன்மையை நமக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா? எங்களை அன்பாக நேசிக்கிற எங்களை அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காயுமை நன்றோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வந்திருந்த ஒவ்வொரு சகோதரியோடு கர்த்தர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் செவிகள் திறந்திருக்கிறது. ஆண்டவரே, பெண்களாய் இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர், எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதன்படி வாழ்ந்து நாங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே எங்களை சுற்றியுள்ள மக்கள் மத்தியில் நாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனாலும் எத்தனையோ தாங்க முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா அவமானங்கள் எங்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது. ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் எங்களுக்கு வருகிறது. ஆண்டவரே, ஆனால் அதை சகிக்க, அதை போராடுகிற எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து செயல்படுவீராக. ஆண்டவர், எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ஆசீர்வாத நன்மைகள் எங்களை எங்கள் சபை பிள்ளைகளையும் தொடருவதாக. தொடர்ந்து பெரிய காரியங்களையும் செய்யும். இப்படி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த தகுதிப்படுத்தும். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாக தொடர்ந்து சகோதரிக்காகவும் உடைய பிள்ளைகளுக்காகவும் உடைய குடும்பத்துக்காகவும் அவர் செய்கிற பணிகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் வாய்களை திறந்த நாத்துமாவே முழு உள்ளமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கரங்களை வைத்து முன் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.